இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பெருந்தலைவர் காமராஜர் திமுகவின் கட்டுக்கதைகளால் வீழ்த்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வருத்தம். திமுகவினரின் கட்டுக்கதைகளுக்கு சரியான பதிலடி தராமல் இருந்தால் காமராஜரின் ஆன்மா மன்னிக்காது என கருத்து. கர்ம வீரர் காமராஜரை இழிவுபடுத்தும் திமுகவினருக்கு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம். காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு திருச்சி சிவா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். பீகாரில் வீட்டு பயன்பாட்டுக்கான மின்சாரத்துக்கு மாதம் 125 யூனிட் வரை கட்டணமில்லை. சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிரடி அறிவிப்பு. ஒடிஷா மாநிலம் பாலசூரில் கல்லூரி மாணவி தீக்குளித்து உயிரிழந்ததற்கு கண்டனம். காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ஆதரவில் மாநில தழுவிய முழு அடைப்பு போராட்டம். அமெரிக்காவின் செல்ல நாய் இஸ்ரேல் என்று ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா கமேனி வர்ணனை. வேரிலிருந்து அளிக்கப்பட வேண்டிய புற்றுநோய் இஸ்ரேல் என்றும் கமேனி கருத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெருந்தலைவர் காமராஜர் திமுகவின் கட்டுக்கதைகளால் வீழ்த்தப்பட்டார் என்று கரூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக திருமணம் செய்யாமல் வாழ்ந்து வருமான காமராஜர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தபோதும் சென்னையில் வாடகை வீட்டில் வாழ்ந்தவர். அந்த வீட்டுக்கு தன் குடும்பத்தினர் யாரையும் அவர் வரவழைத்ததில்லை, வரவிடவும் இல்லை. 1975 அக்டோபர் 2ஆம் நாளில் அவர் இறந்தபோது 2 ஜோடி வேட்டி சட்டைகள், புத்தகங்கள், சட்டை பையில் 200 ரூபாய் பணம் இவ்வளவுதான் இருந்ததாக கூறுகின்றனர். இப்படிப்பட்ட அப்பலுக்கற்ற தலைவர் ஏசி அறை இல்லாமல் உறங்க மாட்டார் என்று கருணாநிதி கூறியதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கூறியுள்ளார். இதை கேட்டு காங்கிரஸை சேர்ந்த கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அதற்கு எதிர்வினையாற்றியுள்ளார். ஸ்வீஸ் வங்கியில் பணம் போட்டு வைத்துள்ளார் காமராஜர் என்று திமுகவினர் பரப்பிய கட்டுக்கதைகளால் தான் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுகவினரின் கட்டுக்கதைகளுக்கு சரியான பதிலடி தராமல் இருந்ததால் காமராஜரின் ஆன்மா நம்மை மன்னிக்காது என்றும் கூறியுள்ளார். காமராஜர் பெயரால் தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸ் இன்றும் நிற்பதாக ஜோதிமணி குறிப்பிட்டுள்ளார். ஏசி அறை இல்லாமல் காமராஜர் உறங்க மாட்டார் என திருச்சி சிவா சொல்வது உண்மைக்கு புறம்பானது என்று குறிப்பிட்டுள்ள ஜோதிமணி, வெளியூர் சென்றால் அரசினர் விடுதியில் தங்கும் காமராஜர் வெயில் காலத்தில் புழுக்கம் அதிகமாக இருந்தால் அங்குள்ள மத்தடியில் படுத்து உறங்கியவர் என்றும் கூறி திருச்சி சிவாவுக்கும் கட்டுக்கதை கட்டுவதில் வல்லவரான திமுகவினருக்கும் சரியான பதிலடி கொடுத்துள்ளார். கர்ம வீரர் காமராஜரை தொடர்ந்து இழிவுபடுத்தும் திமுகவினருக்கு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, அவர்களது மேன்மையை இழிவுபடுத்தி பேசுவது திமுகவிற்கு புதிதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கர்ம வீரர் காமராஜரை குறைத்து பேசியிருப்பது, அதுவும் வரலாற்று திரும்பி செய்திருப்பது வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். தன் மறைவுக்கு முன்பு கருணாநிதியின் கரங்களை பிடித்துக் கொண்டு ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று காமராஜர் கேட்டதாக திருச்சி சிவா பொய்யுரைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மின்வெட்டினை கண்டித்தும் திமுக அரசின் அவலத்தை எதிர்த்தும் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் என்றும் அவருடைய தங்கும் விடுதி உட்பட அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வசதி செய்தவர் கருணாநிதி என்றும் திருச்சி சிவா பேசியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழை எளிய மக்களின் வாழ்வு மேம்பட உழைத்த ஒப்பற்ற மனிதரான காமராஜர் சுகவாழ்வு வாழ்ந்தார் என்பது போல உள்நோக்கம் கொண்டு திருச்சி சிவா பேசியிருப்பது உண்மையிலேயே பேரதிர்ச்சியாக உள்ளதாக நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எமர்ஜென்சியின் போது காமராஜரை கைது செய்ய கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த இந்திரா காந்தியிடமிருந்து திமுக அரசுதான் அவரை காத்தது என்று திருச்சி சிவா பேசியதற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து சிறை சென்ற காமராஜரை இந்திரா காந்தியிடமிருந்து காத்தோம் என திமுக சொல்வதெல்லாம் நகைப்புக்குரியது என்றும் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். கர்ம வீரர் காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு திருச்சி சிவா அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நாகேந்திரன் கூறியுள்ளார். பீகாரில் வீட்டு பயன்பாட்டுக்கான மின்சாரத்துக்கு மாதம் 125 யூனிட் வரை கட்டணமில்லை என்று முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஐக்கிய ஜனதா தள தலைவரும் மாநில முதலமைச்சருமான நிதிஷ்குமார் மக்களுக்கு இனிப்பான ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். வீட்டு பயன்பாட்டுக்கான மின்சாரத்துக்கு மாதம் 125 யூனிட் வரை கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்று அவர் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு ஜூலை மாத பில்லுக்கு ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே நடைமுறைக்கு வருவதாகவும் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்ட போதும் மக்கள் நலன் கருதி அவர் பீகாரில் முழு மதுவிலக்கு அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பீகாரில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஐக்கிய ஜனதா தளம், பாஜக ஆகியன கூட்டணி அமைத்து சந்திக்க உள்ளனர். ஒடிசா மாநிலம் பாலசூரில் கல்லூரி மாணவி தீக்குளித்து உயிரிழந்ததை கண்டித்து எதிர்க்கட்சியினர் மாநில தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பூரியில் ரயில் நிலையத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆகிய எதிர்க்கட்சியினர்கள் கொடிகளை ஏந்தியபடி ரயில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்தில் சிபிஐ, எம்எல் கட்சியினர் கொடிகளை கையில் ஏந்தியபடி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையில் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மயூர்பஞ்சில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினர் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் சாலையில் டயரை தீ வைத்து கொளுத்திவிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஒடிசா மாநிலத்தில் முழு அடைப்பையொட்டி பத்ராக்கில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. முழு அடைப்பாலும் சாலை மறியலாலும் பத்ராக்கில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு லாரிகள் அணிவகுத்து நிற்கின்றன. அமெரிக்காவின் செல்ல நாய் இஸ்ரேல் என்றும் அது வேரிலிருந்து அழிக்கப்பட வேண்டிய புற்றுநோய் என்றும் ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா கமேனி கூறியுள்ளார். ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சியில் பேசினார். அப்போது வேர்களிலிருந்து அழிக்கப்பட வேண்டிய புற்றுநோய் கட்டி போன்றது இஸ்ரேல் என்று கமேனி கூறினார். அமெரிக்காவின் செல்ல நாய் போல இஸ்ரேல் இருப்பதாகவும் அதன் உத்தரவுகளின்படி விளையாடுவதாகவும் அவர் விமர்சித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலை நம்ப முடியாது என்றும் எந்த நேரத்திலும் ஈரான் தாக்கப்படலாம் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேல் அத்துமீறி தாக்கினால் அதற்கு கடுமையாக பதிலடி கொடுப்போம் என்றும் எச்சரித்தார். மேலும் அமெரிக்காவும் அதன் செல்ல பிராணி இஸ்ரேலும் சண்டைக்கு வந்தாலும் ஈரானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். பாலஸ்தீனர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்தால் இஸ்ரேல் இன்னும் கடுமையான அடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அயத்துல்லா கமேனி எச்சரித்தார். சிரியா மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்கியது நேரலை காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிரியா நாட்டின் தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் தெற்கு சிரியாவின் ஸ்வீடா பகுதியில் சிறுபான்மை ஷியா பழங்குடியினரான ட்ரூஸ் போராளிகளுக்கும் சன்னி பெடோயின் பழங்குடியினர்களுக்கும் இடையே ஞாயிற்றுக்கிழமை ஆயுத மோதல்கள் தொடங்கின. மேலும் உலகில் 10 லட்சம் ட்ரூஸ் மக்கள் உள்ளனர். அவர்களில் பாதி பேர் சிரியாவில் இருந்த நிலையில் சிரியாவில் உள்ள ட்ரூஸ் மக்களை பாதுகாப்பாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. டமாஸ்கஸுக்கு எச்சரிக்கைகள் முடிந்துவிட்டதாகவும் இப்போது பிரார்த்தனைகள் செய்ய வேண்டிய நேரம் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மேலும் ஸ்வீடா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் தனது கடுமையான தாக்குதல்களை தொடரும் என்றும் அவர் எச்சரித்தார். தேர்தல் நெருங்கிவிட்டதால் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மீது அக்கறை இருப்பது போன்று கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி காட்டிக்கொள்வதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் வாங்கலில் காவிரி ஆற்றில் மணல் அள்ளுவது தொடர்பான தகராறில் அரிவாளால் வெட்டப்பட்டு உயிரிழந்த மணிவாசகம் வீட்டிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். உயிரிழந்த மணிவாசகம் குடும்பத்தினருக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். அப்பொழுது மணிவாசகத்தின் குடும்பத்தினர் அவரது காலில் விழுந்து கண்ணீர் மல்க கதறி எழுந்தனர். உயிரிழந்த மணிவாசகம் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் சியா கமிட்டி மூலமாக மாட்டு வண்டிகளில் மணல் அள்ளுவதற்கு கரூர் மாவட்டத்தில் 4 இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கரூர் மாவட்டம் மல்லம்பாளையத்தில் மட்டும் மாட்டு வண்டி, மினி ரிப்பர் லாரி, மினி பொக்லைன் ஆகியவற்றை பயன்படுத்தி மணல் அள்ளுவதாக திமுகவினர் கூறிவிட்டு காவிரி ஆற்றுப்படுகையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மாட்டு வண்டியில மணல் அள்ளி கொண்டுதான் இருந்தார். உள்ளூர் தேவைகளுக்கு மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாட்டு வண்டியில் மணல் அள்ளி கொண்டிருந்தார்கள். ஆனால் வேலாயுதம்பாளையத்தை சார்ந்த ராஜ்குமார் என்பவரை வைத்து இவர்தான் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து தடை ஆணை பெற்றார். மதுரை உயர்நீதிமன்றம் மணல் அள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் இடத்திலே நான் சொல்லி அந்த மணல் அள்ளுவதற்கு, ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. சியா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அதை அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு செய்து அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி அனுமதி கொடுத்து கரூர் மாவட்டத்தில் 5 இடங்களில் மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதற்கு மல்லம்பாளையம், நன்னியூர், கிருஷ்ணராயபுரம் பகுதியில் கள்ளப்பள்ளி, குளித்தலையில் கேப்பேட்டை 4 இடங்களில்
இது 4 இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இந்த இதை ஏற்றி விட்டோம் ப்ரெஸ் குரூப்பில் 4 இடத்துலையும் மணல் அள்ளுவதற்கு தேதி என்ன சொல்லியிருப்பாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த அரவிந்த் என்பவர் காரில் பெரம்பலூரிலிருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்தார். உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள ஆசனூரில் கார் வந்தபோது எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதை அறிந்த அரவிந்த் காரை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு கீழிறங்கி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு வீரர்கள் எரிந்து கொண்டிருந்த காரின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் கோபத்தில் கணவர் அடித்ததில் சுருண்டு விழுந்த மனைவி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை கிண்டி நாகிரெட்டி தோட்டத்தை சேர்ந்த எழில் முருகன் கட்டிட தொழிலாளி. இவர் மனைவி சுகுணா காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. இவருக்கு வலிப்பு நோயும் உள்ளது. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிட வேலைக்கு சென்றபோது கீழே விழுந்து எழில் முருகனின் கால் முறிந்தது. மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைந்தாலும் ஒரு கால் தாங்கியே நடப்பார். இந்த நிலையில் வீட்டில் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த எழில் முருகன் சுகுணாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்ததில் அவர் அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து கிண்டி காவல் நிலையத்தில் எழில் முருகன் உண்மையை ஒப்புக்கொண்டு சரணடைந்துள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பிறகே இறப்புக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர். தாய்லாந்திலிருந்து காகிதம் தயாரிக்க மரக்கட்டைகள் இறக்குமதி செய்வதால் சவுக்கு விலை குறைந்துள்ள நிலையில் இதுகுறித்து விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர். கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளிடமிருந்து 1 டன் சவுக்கு 9,000 ரூபாய் என்கின்ற விலையில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் கொள்முதல் செய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் 56,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சவுக்கு பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன் தாய்லாந்திலிருந்து காகிதம் தயாரிக்க பயன்படும் மரக்கட்டை சிப்ஸை இறக்குமதி செய்துள்ளது. இதனால் விவசாயிகளிடமிருந்து சவுக்கை கொள்முதல் செய்யும் சவுக்குக்கு டன்னுக்கு 5,500 ரூபாய் விலையே கிடைக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வெளிநாடுகளிலிருந்து மரக்கட்டைகளை இறக்குமதி செய்யக்கூடாதென வலியுறுத்தி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அவர்கள் வந்தபோது விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு காகித தொழிற்சாலை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதனால் இந்த விவசாயிகள் அனைவரும் கிட்டத்தட்ட 55,000 ஏக்கர் அளவுக்கு விழுப்புரத்திலே சவுக்கை கன்றுகளை நட்டு விட்டார்கள். நட்டு சவுக்கு மில்லு கொண்டாடலாம் பரவாயில்ல, இன்றைக்கு விலை குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் வரைக்கும் விலை குறைஞ்சதால எங்களால் என்ன பண்றதுன்னு தெரியாத அழக்கூடிய நிலைமையிலே விவசாயிகள் உள்ளோம். இதற்கு என்ன காரணம் என்றால், தாய்லாந்து நாட்டிலிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே காரைக்கால் ஹார்பரில் கொண்டு வந்து இறக்கி டிஎன்பிஎலும் சேஷாயி மில்லும் இருவரும் இறக்குமதி செய்து விட்டார்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் காவல்துறை கண்காணிப்பாளர் கலந்து கொண்டார். ஆத்தூர் அருகே கல்பகனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஆத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் மற்றும் விளைவுகள் குறித்தும், துரித உணவு உண்ணுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் போதைப் பொருளை உட்கொள்ளாதே எழுதப்பட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் பல் மருத்துவமனையில் ஏற்பட்ட தொற்றால் 2023ஆம் ஆண்டு 8 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மூடப்பட்ட மருத்துவமனையில் தமிழ்நாடு பல் மருத்துவ கவுன்சில் மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்தனர். வாணியம்பாடி கச்சேரி சாலையில் பல் மருத்துவர் அறிவரசன் என்பவர் நடத்தி வந்த தனியார் பல் மருத்துவமனையில் 2023ஆம் ஆண்டு பல் சிகிச்சை பெற்ற 8 பேர் அடுத்தடுத்து 6 மாத காலத்திற்குள் உயிரிழந்தனர். மூளையில் ஏற்பட்ட பாக்டீரியா தொற்று காரணமாக 8 பேர் இறந்ததாக ஆங்கில பத்திரிகையில் வெளியிடப்பட்ட ஆய்வு அறிக்கையை தொடர்ந்து மே 31ஆம் தேதி அந்த மருத்துவமனை மூடப்பட்டது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு பல் மருத்துவ கவுன்சில் சார்பாக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவத்துறை தலைவர் அப்பாதுரை தலைமையிலான மருத்துவ குழுவினர் மூடப்பட்டிருந்த தனியார் பல் மருத்துவமனையை திறந்து ஆய்வு செய்து மீண்டும் பூட்டு போட்டு சென்றுள்ளனர். அவர்கள் நடத்தியுள்ள ஆய்வறிக்கையை கொடுத்த பின்னர் மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மீனாட்சி கூறினார். க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஜேடிஹெச்எஸ் என்னோட சார்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் டென்டல் கவுன்சிலுக்கு
தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலுக்கு பரிந்துரை செய்திருந்தோம். இந்த மாதிரி எல்லாம் 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பேப்பரில் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ நாங்கள் கேட்டுக்கொண்டபடி தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலேருந்து 3 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு டீம் வந்திருக்குங்க. டாக்டர் அப்பாதுரை MDS HOD டிபார்ட்மெண்ட் ஆஃப் டென்டல் சர்ஜரி கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் அவரும், டாக்டர் J பேபி ஜான் டீன் விநாயகா மிஷன் டென்டல் காலேஜ் இஸ் EC மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு டென்டல் கவுன்சில். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெரும்பாலான மாவட்டங்களில் கடுமையான வெயில் கொளுத்தி வருகிறது. பல மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் மழையின் ஆட்டம் தமிழகத்தில் தொடங்க இருக்கிறது. இன்று தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, நீலகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. ஜூலை 19, 20 ஆகிய நாட்களில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையொட்டி ஜூலை 24ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும், ஆடிப்பூரத்தையொட்டி ஜூலை 28ஆம் நாள் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை நாளில் ஆறு, கடல் ஆகிய நீர்நிலைகளில் நீராடி முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக மக்கள் செல்வது வழக்கம். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடி அமாவாசையொட்டி ஜூலை 24ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட ஆடிப்பூர விழாவையொட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜூலை 28ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் மாநில அரசு அலுவலகங்கள் இயங்காது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்தனூர் கெங்கையம்மன் கருமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை அடுத்த கூத்தனூரில் கெங்கையம்மன் கருமாரியம்மன் ஆலயம் சீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் குடமுழுக்கையொட்டி காலையில் மகா கணபதி ஹோமம், தனபூஜை, கோபூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று புனித நீரை கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வேம்புலியம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆரணிக்கோட்டை வீதியில் உள்ள வேம்புலியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா அறங்காவலர் குழு தலைவரும் அதிமுக ஒன்றிய செயலாளருமான கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், கோபூஜை ஆகியன நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து புதிய சிலைகளுக்கு கண் திறப்பு நடைபெற்றது. அதன் பின்னர் புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சேவு ராமச்சந்திரன், முக்கூர் சுப்பிரமணியன், அதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயசுதா ஆகியோர் கலந்து கொண்டு வேம்புலியம்மனை வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கௌமாரியம்மன் கோவிலில் ஆனி மாத பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பெரியகுளத்தில் கௌமாரியம்மன் கோவிலின் ஆணி பெருந்திருவிழாவின் 2ஆம் நாள் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தி கொண்டு தீச்சட்டி ஏந்தியும் 1000 கண் பானை மற்றும் மாவிளக்கு எடுத்து சென்றும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெரியகுளம் சுற்றுவட்டார மக்கள் ஒன்று கூடி கொண்டாடும் திருவிழா என்பதால் பெரியகுளம் வட்டத்தில் செயல்படும் பள்ளி, கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் விழாவிற்கு வருவதால் பெரியகுளம் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஐக்கிய இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் திமுகவின் கட்டுக்கதைகளால் வீழ்த்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வருத்தம். திமுகவினரின் கட்டுக்கதைகளுக்கு சரியான பதிலடி தராமல் இருந்தால் காமராஜரின் ஆன்மா மன்னிக்காது என கருத்து. கர்ம வீரர் காமராஜரை இழிவுபடுத்தும் திமுகவினருக்கு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம். காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு திருச்சி சிவா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். பீகாரில் வீட்டு பயன்பாட்டுக்கான மின்சாரத்துக்கு மாதம் 125 யூனிட் வரை கட்டணமில்லை. சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிரடி அறிவிப்பு.
ஒடிஷா மாநிலம் பாலசூரில் கல்லூரி மாணவி தீக்குளித்து உயிரிழந்ததற்கு கண்டனம். காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ஆதரவில் மாநில தழுவிய முழு அடைப்பு போராட்டம். அமெரிக்காவின் செல்ல நாய் இஸ்ரேல் என்று ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா கமேனி வர்ணனை. வேரிலிருந்து அளிக்கப்பட வேண்டிய புற்றுநோய் இஸ்ரேல் என்றும் கமேனி கருத்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.